கர்த்தாவே, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தக்க சமயத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக்குவார் என்பதே. எருசலேமின் தேவாலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு கோரேசு ராஜா எஸ்ராவிற்கு எல்லா விதமான உதவிகளையும் பாதுகாப்பையும் கொடுத்தான். எஸ்ராவிற்கு எருசலேமிலே சிலர் தடை செய்தார்கள். கோரேசின் காலத்திற்கு பிறகு தேவாலயத்தின் கட்டுமான பணிகளில் தாமதம் ஏற்பட்டது. ஆனாலும் வேதத்தின் தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே யூதர்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அப்போதும் எருசலேமில் சிலர் ராஜாவுக்கு கடிதம் எழுதி தடை செய்யும்படி கேட்டார்கள். ராஜா இதை குறித்து கோரேசு செய்த எல்லாவற்றையும் கேட்டு அறிந்து அந்த கடிதத்திற்கு எழுதிய பதில் என்னவென்றால், தேவாலயத்தை கட்டுவதற்கு ஒருவரும் தடை செய்யக்கூடாது. நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவையும் கொடுக்க வேண்டுமென்று கட்டளையிட்டான். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று தேவ ஜனங்கள் செய்யும் எல்லா வேலைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். யாரெல்லாம் தடை செய்கிறார்களோ அவர்களுடைய கைகளில் இருந்தே சகாயம் பண்ணும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசத்துடன் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு நீர் அற்புதமாக உதவி செய்வீராக. கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.